அதாவதுங்க, இப்போ நம்ம மனுஷனுக்கு வந்து நல்ல நேரம் வந்து நேரத்துக்கு வந்து நான் ஒரு இதே போட்டிருக்கேன். ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படின்னு 2 நேரம் இருக்குது. நம்மளுக்கு ஜோசியர் சொல்லியிருப்பார், நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் நம்மளுக்கு அந்த நல்ல நேரம் வந்தது மாதிரியே தெரியாது. நம்ம சும்மா முயற்சி பண்ணாமல் இருக்கிறோம்னு வைங்களேன், நல்ல நேரம் வந்தும் பிரயோஜனம் கிடையாது. முயற்சி பண்ணோம்னு வைங்களேன், அந்த நல்ல நேரம் எப்போ வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இப்போ அந்த நேரத்தை பற்றி சாஃப்ட்வேர் கம்பெனியை வச்சு தான் பேசியிருப்பேன். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியே எடுத்துக்குவோமே, இந்த வீடியோவை போய் பாருங்கள், தெரியும். நேரம்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சாஃப்ட்வேர் கம்பெனி எக்ஸாம்பிள் வச்சு. அதை வச்சு அதையும் எடுத்துக்குவோம். அந்த இதை இப்போ நேரம்னு வரப்ப நீங்கள் நல்ல நேரம் வந்திருக்கானே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். எப்படி தெரியுங்களா? முயற்சி. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு என்ட்ரி போகிறீங்க. அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி என்ட்ரி போகிறப்ப ஒரு ஹெச்ஆர் இருப்பார். அங்கே நிறைய பேர் வந்து இன்டர்வியூ வந்திருப்பாங்க. நீங்கள் நேரம் நல்லா இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு அந்த இன்டர்வியூவுக்கு போகணுங்கிறது வந்து உங்களுக்கு தோணுது. அதுக்கான சோர்ஸ் உங்கள் கண்ணில் படுது. அது லைக் நியூஸ் பேப்பரோ ஒரு நெட்லேயோ எங்கேயோ பார்க்குறீங்க, இந்த கம்பெனியில் இத்தனை ஆள் தேவைப்படுது, வேகன்சி, இங்கே போனால் வேலை கிடைக்கணும், போ, அந்த கண்ணில் படுது. அங்கே போனால் காம்படிஷன் நிறையா இருக்குது. உங்களுக்கு ரவுண்ட்ஸும் நிறையா இருக்கும். சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 4 ரவுண்டு வச்சுருப்பாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு ரவுண்டு சாம்பிள் எடுத்துக்கோமே, 4 செக்கடு பாக்ஸு இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நம்ம சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்லாம் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் ஸ்கூல் படிக்கிறப்ப. ஒரு ஆன்சரை சூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 10 கொஸ்டினுக்கும் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் இருக்குன்னா 4மே ரிலேட்டடாகவே இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே இருக்கும். அதில் நம்ம ஆள் ஒரு ஆள் போய் அட்டன் பண்ணுறாரு. நம்ம ஆள் நேரம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கார்ல. அவருக்கு நேரம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். என்ன பண்ணுறாரு, முதல் நாள் நைட்டு நகத்தில் 10 விரல்லையும் ப்ளூ கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கார். கம்மு யூஸ் பண்ணுறாரு. அந்த கம்மு 10 விரல்லையும் அந்த கம்மு இருக்குது. கையெல்லாம் கழுவிட்டாரு, இருந்தாலும் அது அங்கங்கே லைட்டாக ஒட்டியிருக்கு. என்ன பண்ணுறாரு, இது எதுக்கு சொல்கிறேன்னு பின்னாடி புரியும் உங்களுக்கு. போய் 10 கொஸ்டினையும் பார்க்குறாரு. இப்போ 4 ஆன்சரும் ரிலேட்டடாக இருக்குது. இந்த ஒரு கொஸ்டினுக்கும் போச்சா, இந்த வாட்டியும் இன்டர்வியூ ரிவ்யூ தானா அப்படின்ட்டு அப்புறம் இப்போ அப்படியே உட்காந்துருக்காரு. நகத்தை கடித்து துப்புறாரு. எல்லாரும் எழுதுகிறாங்க, இவர் மட்டும் நகத்தை கடித்து துப்பிக்கிட்டே இருக்கார். அந்த நகம் ப்ளூ கலரில் சொன்னால் நான் நெயில் பாலிஷ் போட்டிருக்காரா, அவருக்கே தெரியாமல் நகம் போய் கரெக்டான ஆன்சர்லாம் ஒன்றுலையும் போய் சக்குன்னு உட்காருது. 10 கொஸ்டின்லையும் உள்ள ஆன்சர்களில் கரெக்டான ஆன்சருக்கு வருது. அதில் ஒன்று பாரு. மற்ற 3 ரவுண்ட்லேயும் நம்ம பாஸ் ஆகிடுவோன்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ரவுண்டில் வந்து பாஸ் ஆகுமான நம்பிக்கை இல்லை. அப்படின்னு நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. கடைசியில் டைம் அப் ஆயிடுச்சு. சரி, நமக்கு முடிஞ்சு போச்சு சீனு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மடித்து கொடுத்துட்டு போயிட்டார். அந்த வேலை என்ன வேலைன்னா, புதுமையான ஆள், க்ரியேட்டிவிட்டி உள்ளவங்கள செலக்ட் பண்ணுற வேலை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில். அவர் ஹெச்ஆர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்ன பேனாவில் டிக் அடிச்சிருக்காங்க. இவர் ஃபஸ்ட்டு ஆன்சரையே அவர் பார்க்கல. இவர் பேனாவுக்கு பதிலாக நகத்திலேயே ப்ளூ கலரில் அழகாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடுது, அட்ராக்ஷன். அந்த வேலை இது வந்த க்ரியேட்டிவிட்டி வந்துடுது. பார்க்குறாரு இந்த வேலைக்கு. அப்புறம் ஆன்சரையும் பார்க்குற, ஆன்சர்லாம் மேட்சா,
கரெக்டாக ஆன்சர்லலாம் கரெக்டாக உட்காந்துருக்கு அந்த நகம். அதுதான் நேரம். நேரம் நல்லா இருந்ததுனால தான் அந்த 10 ஆன்சரும் கரெக்டாக நகம் மூலமாக போயிடுச்சு. இது உண்மை அல்ல, கற்பனை. ஒரு உதாரணத்துக்கு நானாக க்ரியேட் பண்ணது. என்ன அந்த ஹெச்ஆருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ ஆன்சர் எல்லாருமே நல்லா எழுதியிருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆள் அந்த வேலைக்கு எலிஜிபிள். அந்த வேலை ஒரு வேக்கன்சிக்கு 20 பேர் போயிருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு ஆளை அங்கேயே செலக்ட் பண்ணிட்டாரு. இவன் பேரை கூப்பிட்டோன்னா இவனுக்கே நம்பிக்கை இல்லை. இப்படி சுற்றி பார்க்குறான், அந்த பேரில் வேறு எவனா வந்திருக்காங்களா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இவனுக்கு இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நேரம் வந்துச்சுன்னு வைங்களேன், அது தடுக்க முடியாது. அணை போட்டெல்லாம் தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு உதாரணங்க.